நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து காராமணி செடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு. காராமணி வந்து 2 அடி இருக்கும் போல் இருக்குது லென்த்து. அவ்வளோ பெருசு காய்ச்சிருக்குது. காராமணியெல்லாம் வந்து நம்ம விதை போட்டு பந்தல் போட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா காய்க்கும். இது வந்து நல்ல புரோட்டீன் சத்து இருக்குது, நார் இருக்குது. இது நம்ம வந்து ஓரளவுக்கு முத்திரக்கூடாது. கொஞ்சம் ஒரு 75% நல்லா வந்து இப்போ காய் வந்த பிறகு நம்ம எடுத்து பொரியல் செய்யலாம். அப்போ 90% வந்துருச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த காயை எடுத்து விதையை மட்டும் எடுத்து நம்ம விதையை வந்து நம்ம வேறு பொரியல்ல எல்லாம் சேர்த்து செய்யலாம். பாருங்கள், விதைகளும் வந்துருச்சு, காயும் காய்ச்சிருக்குது. எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு நோய் தாக்கு அதிகம் இருக்காது, நல்லா காய்க்கும். இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காராமணி பொரியல் காராமணின்னு சொல்லுவாங்க இதை வந்து.